செங்கண்ணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்குமிலாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குன் கருங்குழலி நம் தமை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப்போர் பாதம் தந்தருளும் சேவகனை அங்கணரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடினலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடிலோர் எம்பாவாய் பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடிலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். சென்ற பாடலில் சக்தியின் ஒப்பற்ற கருணையை வியந்து போற்றிய பெண்கள் இன்றைய 17வது பாடலில் மேலும் அந்த ஈசன் தங்களுக்கு பேரருள் செய்துள்ளதை தோழி ஒருத்திக்கு சொல்வதாக அமைந்துள்ளது. கொங்குன் கருங்குழலி, அதாவது மனம் பொருந்திய கரும் கூந்தலையுடைய பெண்ணே என்று தோழியை அழைத்து, செங்கண்ணவன் என்ற செந்தாமரை கண்ணனாகிய திருமால், 4 திசைகளிலும் முகம் கொண்ட நான்முகனாகிய பிரம்மா, மேலும் மற்ற தேவர்களாகிய யாரிடத்தும் காட்டாத எங்குமில்லாத ஓர் இன்பத்தை நமக்கு கிடைக்கும்படியாக நம்மை கோதாட்டி, அதாவது நம் குற்றங்குறைகளிலிருந்து நம்மை நீக்கி நம்மை தூய்மையாக்கி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி தனது செந்தாமரை போன்ற மென்மையான பொற்பாதங்களை தந்தொருளும் எளிமையான இறைவனை, அழகிய கண்களுடைய நம்முடைய அரசனும் நமக்கு ஆரமுது போன்றவனும் ஆகிய நம் இறைவனை நமக்கு நலம் உண்டாகும் பொருட்டு பாடி தாமரை மலர்கள் நிறைந்த புனலில் குதித்து நீராடுவோம் என்று தோழியர் அழைக்கின்றனர். மிகவும் எளிமையான பாடல் போன்று தோன்றினாலும் ஆழ்ந்த கருத்துக்களை உடையது இந்த பாடல். உலகத்துக்கே தாயான சக்தியின் கருணை மழையையும் அவள் வளர்த்தெடுத்து அனைத்து ஜீவன்களையும் பக்குவப்படுத்துகிறாள் என்றும் சென்ற பாடல்களில் கண்டோம். சிவனின் ஆற்றலே சக்தி. நமது குற்றங்களை நீக்கி நம்மை பக்குவப்படுத்தி சிவனை அடைய நம்மை தயார் செய்யும் தாயவள். அப்படி அவள் தயார் செய்து திறம் பெற்ற உயிர்களின் இல்லங்களில் அந்த ஈசன் வந்து எழுந்தருளுகிறான். இறைவனை தேடி நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டியதில்லை. பீதி உலா வந்து வீடுகள் தோறும் எழுந்தருள அவனே வந்தருளுகிறான். இதில் இன்னொரு உட்கருத்தும் உள்ளது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று திருமந்திரம் சொல்வது போல நடமாடும் கோவிலாய் இந்த மனித உடல் உள்ளது. அதில் நெஞ்சங்கள் தோறும் அவன் எழுந்துள்ளான். அப்படி அவன் நம் உள்ளத்தே கோவில் கொள்ள நம்மிடம் எதிர்பார்ப்பது அன்பை மட்டும்தான். தூய்மையான எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத அன்பு. அத்தகைய அன்பு அடியவரிடத்து இருப்பதாலேயே மற்ற எவருக்கும் கிடைக்காத தரிசனத்தை அடியவருக்கு தருகிறான். இரவு பகலாக தன் அகத்திலேயே கோவில் கட்டிய பேரன்புக்காக பூசலார் நாயனாரின் அகக்கோவிலில் கும்பாபிஷேகத்தில் பெருமான் வந்து அருளினார். அப்படிப்பட்ட அடியார்களை, நாயன்மார்களை பற்றி கேட்டு இருக்கிறோம். ஏழை முதியவளுக்கு இறங்கி பிட்டுக்கு மண் சுமந்தானவன். மாணிக்கவாசகருக்காக நரிகளை பரியாக்கி மன்னனின் தண்டனையில் இருந்து அவரை காப்பாற்றினான். இப்படி ஈசன் அன்புக்கு கட்டுப்பட்டு அவன் அடியார்களுக்கு சேவகன் போல் சேவை செய்வான். அடியவர்களுக்காக தனது செந்தாமரை போன்ற மென்மையான பொற்பாதங்களை தந்தொருளும் எளிமையான இறைவனை, அழகிய கண்களை கொண்ட அரசனை, அடியார்களுக்கு விருப்பமான அமுதமானவனுமான நம் ஈசனை வணங்கி நலன்கள் பெற தாமரை மலர்கள் மலர்ந்து கிடக்கும் இந்த தடாகத்தில் நீராடி வணங்கி நலன்களை பெறுவோம். இறைவன் தரும் இன்பம் வேறு எவராலும் தர முடியாத இன்பம். அவர்க்கே எழுபிறப்பும் ஆளாவோம் என்றும் அவர்க்கே நாம் அன்பாவதல்லால் பவர்ச்சடை மேல் பாகாப்போல் சூடும் அவர்க்கல்லால் மற்றொருவர்க்கு ஆகாப்போம் எங்கான்றும் ஆள் என்று அற்புத திருவந்தாதியில் காரைக்கால் அம்மையார் சொல்வது போன்று அந்த ஈசனுக்கே அன்புடையவராகி அவன் திருவடிக்கே என்றும் ஆளாய் இருப்போம். மேலும் தொடர்ந்து நாளை பார்ப்போம்.